சுவாமி சன்னதியிலே இன்றைய தினம் இந்த பஞ்சாங்கம் வாசிக்கக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் என்ன சிறப்புனா திங்கட்கிழமை, அதாவது மாலை நேரம், திங்களும் செவ்வாயும் கூடக்கூடிய நேரம், திதி சுவாதி நட்சத்திரம் இன்றைய தினம், சர்வாதித்ய கிரகம்லாம் இருக்கக்கூடிய நட்சத்திரம். வாங்கண்ணா, எல்லாமே சுப பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இந்த ஆண்டு அமைய வேண்டும் என்று எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த ஆண்டு எப்படி இருக்கு? முதல்ல இந்த சங்கராந்தி அம்மனாகப்பட்டவர் எப்படி வருகின்றார் அப்படின்றத பத்தி இந்த வருஷத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த கந்தாய பலன் ஒரு ராசிக்கு எப்படி இருக்கின்றது தெரிஞ்சுக்கிறோம். இந்த விஸ்வாவசு வருஷம் 60 ஆண்டுகள்ல மிகவும் நற்பலன்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நீங்க பார்த்ததுனால தெரியும். இந்த 25, 26 மிகப்பெரிய நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டா இந்த விஸ்வாவசு வருஷமானது அமையும். மகா சங்கராந்தி ஸ்ரீரூபமாய் 2 முகமும் 3 கண்களும் 4 வாயும் சிவப்பு தந்தமும் நீண்ட நாக்கும் தொங்குகின்ற புருவமும் நீண்ட காதும் 8 கைகளும் 2 கால்களும் செம்பட்டை மயிரும் உள்ள விகாரமான கருப்பு சரீரத்துடன் 12 யோஜனை பருமனும் 100 யோஜனை உயரமும் உள்ள கோர ரூபத்துடன் வருவார். சங்கராந்தி அம்மன் எப்படி வரா அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறோம். மகா சங்கராந்தியினுடைய நாமதேயம் என்னன்னா மந்தாகினி அப்படின்ற பேருங்க. அம்பாளுடைய பேர் மந்தாகினி. கருப்பு ஜலஸ்தானம் செய்து சிவப்பு வஸ்திரம் தரித்து வெள்ளி பாத்திரத்தில் பாயாசம் போஜனம் குங்குமம் பூசிக்கொண்டு ஏமம் தாமரம் வீசிக்கொண்டு மூக்குதேழும் வைரூரிய ஆபரணம் அணிந்து சிறு செண்பக பூச்சூடி கட்கம் ஆயுதம் ஏந்தி தெற்கு திசை நோக்கி குரோத முகத்துடன் புலிவாகனத்திலே இந்த மார்கழி மாசம் எந்த வாகனத்துல வராங்க? புலிவாகனத்துல வராங்க. புலிவாகனத்திலே 14/1/2025 இந்த 30 நாழிகை 26 வினாடி புதன்கிழமை மாலை வேளையிலே ஏகாதசி திதியிலே அனுஷ நட்சத்திரம் பாவை கரணத்திலே கடக லக்னத்திலே விருச்சிக ராசியிலே பிரவேசிக்கின்ற இந்த பலனாகப்பட்டது விசேஷ பலன். அதாவது இந்த அம்பாள் வரக்கூடிய அந்த நாமதேய பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒருத்தருக்கும் ஒரு சொல்லுவாங்க, பிராமணர்கள் வைசியர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் என்னென்ன பலன்றது. பொதுவாக என்ன சொல்லணும்னா, பிராமணர்களுக்கெல்லாம் சௌக்கியம் உண்டாகக்கூடியது. வஸ்திர பலன் கேட்டீங்கன்னா கடிகளுக்கு பிழை, ஆபரண பலன் கலகம், ரோக பயம். வார பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா சகலருக்கும் நன்மை. நட்சத்திர பலன் அனைவருக்குமான நன்மையானது இந்த ஆண்டிலே உண்டாகப்படும். அம்பாள் எப்படி வரான்னு கேட்டீங்கன்னா, விந்திய பருவத்திற்கு தெற்கே சௌரசாந்திரமான ரீதியாய் விஸ்வாவசு வருஷத்தினுடைய பலன் பயிர் விலை மழை இலைகள் மஞ்சமாகவும் திருட்டு ரோகம் அரசர்களுக்கு ஆசை இவைகள் அதிகமாகவும் இருக்கும். வடக்கே பாரதாஸ்தியமத்தியமாய் காலஹஸ்தி புருஷ பலனாக இருக்கக்கூடியது. அதிக மழை வருஷத்து ஜனங்கள் சௌக்கியமாக இருப்பார்கள். அதான் சொன்னேன், விஸ்வாவசு வருஷத்துல மழை ரொம்ப ஜாஸ்தியா பெய்யும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தேவைப்படக்கூடிய மழை பெய்யமா இருக்கும். சமஸ்தான பூமியும் எப்பொழுதும் அதிகமான பயிர் விலை இவைகளால் நிறைந்திருக்கும். ராஜ சூரியன் பலன் ஜாதகம் இப்போ இந்த ராசி மேல இந்த ஆண்டு மேல சூரியன் நிற்பதன் பலன் அரசர்களுக்கு வைரமும் தானியங்களும் மழைக்கும் கெடுதியும் திருடர்களாலும் அக்னியாலும் பீடை உண்டாகும். மாறி மாறி இருக்கும். மந்திர சந்திரன் நிக்கத்தினுடைய பலன் நல்ல மழை பெய்து சுபிக்ஷமும் பயிர் பலிதமும் ஆரோக்கியமும் உண்டாகும். சூரியன் நிற்கிறதுனுடைய பலமும் சந்திரன் இந்த ராசி இந்த ஆண்டுகளில் இருக்கிறதுனுடைய பலம் பயிர் நன்றாக விளையும், மழை நன்றாக விட்சிக்கும், நன்றாக இருக்கும். சேனாதிபதி சூரியனுடைய பலன் ரத்தினத்திற்கு விருத்தியும் பயிருக்கு அபிவிருத்தியும் அற்ப சௌக்கியத்திற்கான பயமும் பீடையும் அரசர்களுக்கு அங்கு சண்டையும் ஏற்படும். அரசான பாவங்கள் மாறி மாறி நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு நிச்சயமாக இருக்கக்கூடியது. சாஸ்திராதிபதி வியாழன் பலம் பூமி எல்லாம் பலிக்கும், பசுக்கள் விசேஷமாக பால்களை கறக்கும், அரசர்கள் ரீதியாக இருப்பார்கள். தனதானியாதிபதி செவ்வாயினுடைய பலன், செவ்வாய் நிற்கத்தினுடைய பலன் என்னன்னா, புல் தானியம் முதலிய அற்ப தானியங்கள் விளையும், விலை அதிகரிக்கும், சிவப்பு பூமி பலிக்கும். அர்காதிபதி சூரியன் என்ற பலம் விலையேற்றமும் மழை குறைவும் ஜனங்களுக்கு பசி உபாதையும் ராஜாக்களுக்கு கலவரமும் உண்டாகும். மேகாதிபதி சூரியனுடைய பலன் அற்ப பலமும் கண்ட வருஷமும் அதிக பயமும் உண்டாகும். சிறுதானியம் விளையக்கூடியது அதிகமாக இருக்கும். ராஜாதிபதி சனி பகவான் இந்த ஆண்டிலே நிற்பதற்கான பலன் கொஞ்சம் மழை பயிர் பலிதும் குறைவாக இருக்கும். ரச வகை தானியம் தனம் இவைகளுக்கு தேசமும்
உண்டாகும். நீரசாதிபதி புதன் வந்து ராசி இந்த ஆண்டின் மேல நிற்கக்கூடிய பலன் பொற்கொள்ள வர்ண வஸ்திரங்கள், முத்து, தங்கம், பச்சை இவைகள் விலை அபிவிருத்தியாகும். ஆனால் விலையேற்றம் உண்டாகும். நீலமேக பலன் அகவிலை மயிலவிலை பயிர்கள் மத்தியமாகும். மழைக்காலங்களில் விளையக்கூடிய பயிர்கள் மத்தியமாக இருக்கும். ஜனங்களுக்கு ரோக நிவர்த்தி மெயினா எல்லாருக்கும் என்னன்னா ஆயுள் ஆரோக்கியத்திற்கு இருந்தா பெரிய அசட்டுங்க. அது இந்த ஆண்டு ரோக நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த விசுவாவசு வருஷம் இருக்கும். ஒருத்தருடன் அன்புடன் பாசத்துடன் இருக்கக்கூடிய இதுவாக இருப்பார்கள். மிகுந்த பலன் உண்டாகும். திருவாதிரையில் சூரியன் பிரவேசிப்பதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரத்துல சூரிய பகவான் இந்த ஆண்டு வந்து சூரியன் வந்து திருவாதிரையில பிரவேசம் பண்றார். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா விலை சாதகமும் க்ஷேமமும் உண்டாகும். அதான் விலையெல்லாம் சாதகமா இருக்கும், க்ஷேமங்கள் உண்டாகும். சண்மண்டல பலன் சூரியன் ஆதிக்கத்தால் பயிர் விருத்தி உண்டாகும். ஜேஷ்ட சுத்த பிரதமையும் புதன்கிழமையும் சேர்ந்த பலன் ரெண்டு சேர்ந்தா என்ன உண்டாகும்? பயிர் விருத்தி, ஜனங்களுக்கு க்ஷேமம் உண்டாகும். ஆஷாட சுத்த பஞ்சமியும் திங்கட்கிழமையும் சேர்ந்த பலன் நல்ல மழை வர்ஷிக்கும். ஆஷாட தசமியும் சுவாதியும் சேர்ந்த பலன் வாயுவினால் மழை கெடுதி. ஆஷாட பகுல ஏகாதேசியும் ரோகிணியும் சேர்ந்த பலன் பயிர்கள் செழிப்பாக இருக்கும். அதான் இந்த ஆண்டு மழை வித்தியும் பயிர் செழிப்பும் கண்டிப்பாக உண்டு. தை அமாவாசையுடைய ஞாயிற்றுக்கிழமையில தை அமாவாசை வருதுங்க. அது என்ன அதனால பலன் கேட்டீங்கன்னா துர்பிட்சம் உண்டாகுன்றாங்க. இருந்தாலும் அதுக்கு தைப்பூசம் வரதுனால சுக்லபட்சத்தில் வருவதால் ஜனங்கள் வியாதியின்றி சுகமாக இருப்பார்கள். இதுல தைப்பூசம் வந்து சுக்லபட்சத்துல வருது. அது மிகப்பெரிய நற்பலன்களை கொடுக்கும். குருசார பலன் குரு பகவான் சித்திரை மாசம் ரிஷபராசியில் சஞ்சரித்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகி அதிசாரமாக புரட்டாசி மாதம் கடகராசிக்கு பயிற்சியாகி மார்கழி வக்கரகதியில் மிதுன ராசிக்கு பயிற்சியாகி யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லி குழப்பினாங்கன்னா சூரிய கிரகணம் இருக்கா சந்திர கிரகணம் இருக்கான்னு கேட்பாங்க. அதனால அது தெரியாது. எனவே சாந்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 2 சந்திர கிரகணங்கள் பாரதத்தில் தெரியும். அந்த 2 சந்திர கிரகணம் எதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சூரிய கிரகணம் விஸ்வாவது வருஷம் புரட்டாசி மாதம் 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை பூச நட்சத்திரத்தில் சம்பவிக்கிறது. அடுத்து 2வது விஸ்வாவது வருஷம் மாசி மாதம் 17/2/2026 செவ்வாய்க்கிழமை அமாவாசை திதி அவிட்ட நட்சத்திரத்திலே சம்பவிக்கும். 2 கிரகணங்களுக்கும் சாந்தி அவசியம் இல்லை. அடுத்து சந்திர கிரகணம் விஸ்வாவது வருஷம் ஆவணி மாதம் 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி திதியும் புரட்டாதி நட்சத்திரத்தில் இரவு 9:57 ஆரம்பித்து 1:25 முடிகிறது. கிரகண மத்திய காலம் 11:42 சம்பவிக்கிறது. திருவாதிரை, சுவாதி, சதயம், அவிட்டம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாந்தி செய்ய கொள்ள வேண்டியது அவசியம். இந்த கிரகணத்துக்கு நம்ம வந்து பண்ணிக்கணும். இது வந்து எப்போன்னா 7/9/2025 இந்த கிரகணம் தெரியும். சூரிய கிரகணம் நமக்கு தெரியாதுங்க. அதனால அடுத்து நடக்கக்கூடிய 3/3/2026 செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதி பூச நட்சத்திரத்திலே நடைபெற இருக்கின்ற அந்த சந்திர கிரகணமாகப்பட்டது நமக்கு தெரியும். அதனால இந்த கிரகணத்திற்கும் நம்ம சாந்தி செஞ்சுக்கணும். அதனால இதை பார்க்க யாரும் வெளியில வரக்கூடாது. இந்த 2 கிரகமும் நமக்கு தெரியும். டிவி எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம தெரிய போற கிரகணங்கள் இந்த சந்திர கிரகணம் தான், சூரிய கிரகணம் கிடையாது. அது எப்போ தெரியுதுன்னா 7/9/3/2026 இந்த 2 கிரகணம் தான் மைண்டில் வச்சுங்க. யாருக்காவது யாரையுமே கிரகணம் இருக்கான்னு கேட்காதீங்க. 7/9/2025 3/3/2026 அதெல்லாம் எதுவுமே கேட்கக்கூடாது. 3/3/2020 எப்படி சொன்னா புரியுமோ அப்படிலாம் சொல்லி பஞ்சாங்க படலத்தை வாசித்து நிறைவு பண்ணி கொடுத்த என்னுடைய அன்பு சகோதரர் தம்பி இப்படி அப்பன் அவர்களுக்கு ஒரு சின்ன மரியாதை. எல்லாரும் கரவொலி எழுப்போம்.